ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. டைம் கரெக்ஷனில் நம்மளை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது? ரொம்ப விரும்பி நிறைய பேர் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை வாங்குவாங்க. உதாரணத்துக்கு ஹை ரேட்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸையோ டைட்டனையோ பிட்லைட்டையோ விரும்பி வாங்குவாங்க. என்ன ரீசனுக்கு வாங்குறாங்க? எம் போர்ட்ஃபோலியோ நல்ல கம்பெனிஸ் இருக்கணும், பெஸ்ட்டு கம்பெனிஸ் இருக்கணும், அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்ற அந்த விருப்பத்தினால மதிப்பு பார்க்காம நிறைய பேர் ஸ்டாக்ஸை ஹை வேல்யூவேஷன் கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் என்ன செய்யுது? ஒன்றும் செய்யறதில்லை, அதே இடத்துல இருக்குது, மதிப்பு கூடுறதில்லை. இல்லாட்டி மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக் ஆகும்போதோ அல்லது அந்த ஸ்டாக்கில் குறுகிய காலத்தில் சில நெகட்டிவ் நியூஸ் வரும்போதோ ஒரு 10-20% இறங்குது. இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 5% கூடுது. மறுபடியும் இவங்க வாங்கின விலைக்கு போகலாம், இல்லை அதை விட ஒரு 10% கம்மியாக இருக்கலாம். ஸோ ஒரு சின்ன பேண்ட், ப்ரைஸ் பேண்டுக்குள்ளே ஏற்ற இறக்கங்களை அந்த ஸ்டாக் பார்த்துக்கிட்டே இருக்கு. பேசிக்காக நீங்கள் வாங்கின விலையிலேருந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்காது. எவ்வளோ நாளைக்கு? வருஷ கணக்காக இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா நீங்கள் வாங்க வேண்டிய சரியான மதிப்பை விட ஒரு 10-20-30% அதிக மதிப்பு கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னாக்கா ஸ்டாக் வந்து ஈஸியாக லேஸில் மதிப்பு கூடாது. ஸோ ஒரு சின்ன பேண்டில் அது ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த பேண்டு கிட்டத்தட்ட நீங்கள் வாங்கின விலையிலே இருக்கும், இல்லை ஒரு 10-20% கீழே இருக்கலாம். இந்த பேண்ட்லேயே ஒரு ஸ்டாக் ரொம்ப வருஷத்துக்கு ட்ரேட் ஆச்சுனாக்கா அந்த கால அவகாசம் இருக்குது பாருங்கள், அதாவது மதிப்பு அதிகம் கூடாமல் அந்த பேண்ட்லேயே ட்ரேட் ஆகிற அந்த பீரியடுக்கு நம்ம டைம் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு பெயரிடுகிறோம். அப்படின்னா என்ன? ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு அதே பேண்டில் இருக்கும். இதுதான் டைம் கரெக்ஷனுடைய பேசிக் பிரின்சிபல். இப்படி பெஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் கூட இந்த டைம் கரெக்ஷன் தவிர்க்க முடியாது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப குறைவான விலையில் வாங்கி அது 10 மடங்கு அதிகரித்து கூட இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு டைமில் அப்படியே நிற்கும். இந்த பீரியட் இன்வெஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமான நேரம். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போயே அதை வச்சிட்டு இருக்க, விற்றுறேன், விற்றுட்டு வேற எதாவது வாங்க, அது ஏறும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இன்வெஸ்டர் இதை செய்யணுமா வேணாமான்னு ரொம்பவே யோசிக்கணும். என்ன ரீசன்னா, சில நேரங்களில் இதை விற்றுட்டு நீங்கள் இன்னொரு ஸ்டாக்கை வாங்குவீங்க, அந்த ஸ்டாக் இந்த தரம் இருக்காது, அல்லது இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு அந்த ஸ்டாக்கில் ஒரு பேட் நியூஸ் வந்து அது கீழேயே போயிடும். இப்படி முதலீட்டு விபத்துக்கள் ஈஸியாக நடக்கும். அந்த முதலீட்டு விபத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாக்லேயே வெயிட் பண்ணுவோம், சேர்த்து வச்சு அது நமக்கு அப்ரிசியேஷனை கொடுத்துரும் அப்படின்னும் பல பேர் விரும்பலாம். நெஸ்லேல பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸ் விற்காமல் இருக்கிறது இந்த ரீசனுக்கு தான். 18,000 ரொம்ப நாளைக்கு இருக்கும், அப்புறம் திடீர்னு 23,000 போகும், அப்புறம் அங்கேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகும். இது வந்து எல்லா ப்ளூ சிப்புக்கும் காமனான ஒரு பிஹேவியரல் ப்ராக்டிஸ். நீங்கள் எந்த ப்ளூ சிப் எடுத்துக்கிட்டாலும் டைம் கரெக்ஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா மார்க்கெட் அதுக்கு ரொம்ப ஒரு மதிப்பை கூட்டி கொடுத்துருச்சுன்னா அந்த இடத்துல அது ஸ்டக் ஆகிடும். அங்கேருந்து மேலே போகிறதுக்கு டைம் ஆகும். எப்போ மேலே போகும்? மறுபடியும் அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத் வந்து அதிகரித்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வெகுவாக மிஞ்சி, மார்க்கெட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இல்லையே, நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலே இது வந்திருக்கே, இதுக்கு நம்ம ரிவார்டு கொடுக்கணும்னு மதிப்பை கூட்டும். இது நடக்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆகலாம், சில நேரங்களில் 8-10 வருஷம் கூட ஆகலாம். 2000 டெக் ஸ்டாக்லாம் ஓவர் வேல்யூ ஆனதுக்கு அந்த டைம் கரெக்ஷன் ரொம்ப வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பழைய பீக்கை டச் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கூட ஆரம்பிச்சது. டைம் கரெக்ஷன் இருக்கணும்னா கம்பெனி கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப மிஞ்சி பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அப்போ தான் டைம் கரெக்ஷன் நிலைக்கும். இல்லைனா
ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி ஸ்டாக்கு கீழே போயிடும் ரொம்ப. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஆனால் மார்க்கெட் எதிர்பார்ப்புக்கு மீறிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அதுதான் டைம் கரெக்ஷனுக்கான ஒரு காலகட்டம். பல நேரங்களில் நான் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு அதே இடத்துல 4 வருஷம் இருந்திருக்கு, 5வது வருஷத்துல ட்ரிபிள் ஆயிருக்கு. சில நேரங்களில் 7-8 வருஷத்துக்கு ஸ்டாக் கிட்டத்தட்ட நம்ம வாங்கின விலையிலேயே இருந்துட்டு 8, 9, 10, 3 வருஷத்துல 5 மடங்கு மேலே போயிருக்கு. மோஸ்ட் பெயின்ஃபுல் பீரியட்ஸ் வந்து இந்த டைம் கரெக்ஷன் பீரியட்ஸ் தான். என்னுடைய சொந்த அனுபவம் இது. ஒரு ஸ்டாக் நான் 2017-18 வாங்கினேன், அங்கேருந்து கீழே போச்சு, மேலே போச்சு, என்னெல்லாமோ ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ரேட்டுக்கு ஒரு 4% மேலே தான் இருக்குது. பட் நான் பொறுமையாக தான் இருந்திருக்கேன். ஏன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நான் 15 இயர்ஸ் ஓன் பண்ணாக்கா இந்த 5 வருஷம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 5 இயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ், அவ்வளோதான். இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஒரு லெபார்டரியில் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நடக்கிறதெல்லாம் உள் வாங்கிக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். அடுத்த 5 வருஷத்துலாம் இதுக்கு வளர்ச்சி வரும், அதுக்கு அடுத்த 5 வருஷத்துலாம் இதுக்கு வேல்யூவேஷன் வரும். அப்படின்னா என்ன ஆகும், ஒரு 15 இயர் பீரியடுக்கு ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 இயரில் ரிட்டர்னே கிடையாது, 0 ரிட்டர்ன். நெக்ஸ்ட் 5 இயரில் லோ ரிட்டர்ன், அடுத்த 5 இயரில் சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன். ஸோ 15 இயர் சைக்கிள் இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டாக்கில். நான் முதலே தீர்மானம் பண்ணிட்டேன், பொறுமையாக இருக்கேன். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ டைம் கொடுத்தா தான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஸோ டெய்லி ப்ரைஸை பார்த்துட்டு இருந்தால் நம்ம பொறுமையை எழுந்துருவோம். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க ஃபைனலாக இது ஏப்பா வச்சிருக்க வித்துட்டு வேற வாங்கிட்டுன்னு சொன்னால் அந்த அட்வைஸை இமீடியட்டாக ஏற்றுக்கும், சக்கம் ஆகிடுவோம். அப்படி சக்கம் ஆகாமல் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அது லெபார்டரியை தாண்டி மார்க்கெட்டுக்கு போகும்போது அது ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கும்போது அந்த பீரியடில் இன்வெஸ்டடாக இருக்கணும். பல தருணங்களில் நம்ம ஸ்டாக்கை வாங்கியிருப்போம், சின்ன ப்ராஃபிட் பண்ணும்போதே விற்றுட்ருப்போம், அல்லது ஒரு டபுள் ஆனவுடனே விற்றுட்ருப்போம். அங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து 5 மடங்கு போகும். ஸோ 10 மடங்கு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வெறும் 2 மடங்கு தான் பண்ணுவோம். ஏன்னாக்கா நமக்கு டைம் கரெக்ஷனை தாண்டி வெளியே வரும்போது நம்ம பொறுமையை கம்ப்ளீட்டாக இழந்து போதுமடா சாமின்னு விற்றுட்டு வெளியே போயிடும். ஸோ நம்மளை மேனேஜ் பண்ணுறது தான் இதில் பிக்கெஸ்ட் சேலஞ்ச். நம்மளை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறத நாம் தான் புரிஞ்சுக்கணும். பேசிக்காக எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண ரெடியாக இருக்கணும், அட்வர்ஸ் நியூஸ் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும், விலை ஏறல அப்படின்ற ஒரே ரீசனுக்காக விற்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டது நம்மளுடைய பிஹேவியரில் வெளிப்பட்டால் நிச்சயமாக நம்ம டைம் கரெக்ஷனை கான்குவர் பண்ணி அந்த முதலீட்டை ஒரு வெற்றிகரமான முதலீடாக மாற்றி காட்ட முடியும். மாறாக இந்த எந்த இடத்துலையுமே நம்ம பொறுமையை இழந்தால் டைம் கரெக்ஷன் நம்மளை ஜெயிச்சிரும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிக்காது. இந்த ஒரு புரிதல் இருந்தால் எந்த இன்வெஸ்டரும் எந்த ஸ்டாக்லையும் ஜெயிக்க முடியும். ப்ரொவைடட் அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கணும், அந்த இன்வெஸ்டர் பொறுமைசாலியாக இருக்க வேண்டும், அவர் வாங்கிய மதிப்பு ஓரளவு அவருக்கு சாதகமான மதிப்பாக இருக்க வேண்டும், அந்த மதிப்பில் இருந்து கூடி ஒரு பெட்டர் பிளேஸுக்கு நிறுவன மதிப்பு போகும்போது அவசரப்படக்கூடாது. நல்ல மதிப்பு வரும்போது காலம் நம் பக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்கோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அந்த பயணம் நிச்சயமாக வெற்றி பயணமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.